மேற்கு கரையில் வேட்டையை நிறுத்தாத இஸ்ரேல் என்ன செய்கிறார் மஹ்மூத் அப்பாஸ்? ஒரு பக்கம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு நீண்ட கால கைதிகள் விடுதலையாகி வரும் நிலையில் மற்றொரு பக்கம் மேற்கு கரையில் இஸ்ரேல் தனது வேட்டையை நிறுத்தவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 8 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். செட்டிலர்ஸ் எனப்படும் சட்டவிரோத குடியேறிகளின் வன்முறை உச்சத்தை தொட்டுள்ளது. இதற்கு முன்பு இஸ்ரேல் செட்டிலர்ஸ்கள் நடத்திய வன்முறையில் மட்டும் ஒரே வாரத்தில் 10 பாலஸ்தீனியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். 20 பேர் துப்பாக்கி கொண்டு காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இதுவரை மேற்கு கரையில் 237 பாலஸ்தீனியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். 2850 பேர் காயமடைந்துள்ளனர். மேற்கு கரையில் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் மஹ்மூத் அப்பாஸை சந்தித்து பேசி வருகின்றனர். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மற்றும் செட்டிலர்ஸ்களின் வன்முறை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் இதனை இஸ்ரேல் காதில் கூட வாங்கிக் கொள்வதில்லை. பாலஸ்தீனிய பகுதியான மேற்கு கரையை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேல் அங்கு சட்டவிரோதமாக 7 லட்சம் செட்டிலர்ஸ்களை குடியேற்றியுள்ளது. இந்த செட்டிலர்ஸ்களுக்கு ஆயுதங்கள் வழங்கியுள்ளது. இவர்கள் பாலஸ்தீனியர்களை தாக்கினாலோ கொலை செய்தாலோ உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. மேற்கு கரை வன்முறையை கட்டுப்படுத்த முடியாத மஹ்மூத் அப்பாஸை காசாவுக்கும் நிர்வாகியாக நியமிக்க அமெரிக்கா முயற்சி செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.